எல்லோருக்கும் வணக்கம். குமிழ்முகை பதிப்பாக புத்தக வெளியீட்டால் விழாவுக்கு வருகை தந்திருக்கிற தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் கண்ணகுமார விஸ்வரூபன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற நிறையா இளைஞர்கள் அவங்களுடைய கவிதை எழுத்து ஆரம்பிக்கிறது காதல் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது. அது மாதிரி தான் என்னுடைய எதுவும் ஆரம்பித்தது. ஆனால் என்னுடைய எழுத்து அந்த வட்டத்துக்குள்ளேயே மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மேடையில் நிற்கிற அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு ரொம்ப நண்பர்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அவங்களால தான் நான் இந்த மேடை வரைக்கும் நின்றுருக்கேன். என்னுடைய இது அந்த காதலை தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த புத்தகத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன். அதாவது நான் இந்த சமூகத்தில் டெய்லி போயிட்டு வரேன். காலேஜுக்கு டெய்லி பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். ஸோ அப்படிங்கிற அந்த நேரத்தில் நிறையா விதமான மக்களை சந்திக்க நேரும். அவங்கக்கிட்ட இருக்கிற நிறையா நிறைகளையும் பார்க்க வேண்டும், குறைகளையும் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறைகளை பார்த்தோம்னா அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க நிறையா குறைகள் எல்லாருக்குமே இங்கே இருக்க தான் செய்யுது, எனக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த குறைகளை ஒருத்தர் சுட்டி காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி எனக்கு நானே சுட்டி காட்டுக்கிறது மூலமாக நான் மற்றவங்களுக்கும் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த புத்தகத்தை எழுதினேன். ஸோ இதை எழுதுறதுக்கு ஒரு 5 மாதம் நான் அவ்வளோதான் ஆச்சு. ஆனால் அந்த 5 மாதத்தில் நான் இதை எழுதுறதுக்கு முன்னாடியும் எனக்கு ரொம்ப எழுதுறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் வார்த்தைகளே வராது. ஆனால் அதை சொல்லணும் அப்படின்னு தோணும். ஆனால் எப்படி சொல்லணும், எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னமே தெரியாது. ஆனால் இங்கே இந்த சமூகத்தில் நடக்கிற தவறுகளை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கேள்வி கேட்க யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கேட்கப்படும் கேள்விகளுக்கு யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா கேள்விகள் கடினமாக கருதப்படுகிறது, கேட்பவர் எதிரியாக கருதப்படுகிறார். அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே மாறிடுறாங்க கேள்வி கேட்குறவங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் கேள்வி கேட்குற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கல. எனக்கு இந்த எழுத்து உறுதுணையாக இருந்துச்சு. அப்போ இந்த எழுத்து மூலமாக நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த புக்கை எழுதினேன். இந்த புக்கில் நிறைய விதமான நிறைகளும் இருக்குது, அதே தகுந்த மாதிரி குறைகளும் இருக்குது. அந்த குறைகளை படித்து எல்லாரும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை எழுதினேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.